ஃப்ளோர் சீலிங் அல்லது கெசட் மவுண்டட் ஸ்பிளிட் ஏசியின் நிறுவுதல் பாகம் 2. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த பயிற்சி முழுவதும் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன். இந்த பகுதியில் ஃப்ளோர் சீலிங் அல்லது கெசட்டில் பொருத்தப்பட்ட ஸ்பிளிட் ஏசியின் IDU-வை எவ்வாறு சேவை செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் கீழ்கண்டவற்றை செய்ய முடியும். சுவரில் பொருத்தப்பட்ட ஸ்பிளிட் ஏசியில் வாயுவை கீழே பம்ப் செய்யவும், கூலிங் காயிலை சரிபார்த்து சுத்தம் செய்யவும், ஏர் ஃபில்டரை சரிபார்த்து சுத்தம் செய்யவும், ஃபேன் மோட்டரை சரிபார்க்கவும். இப்போது இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் நுகர்வு பொருட்கள். பயிற்சியாளர் கிட் ஒரு எண், டபுள் எண்டட் ஸ்பேனர் 14 mm, 15 mm, 16 mm, 17 mm, 19 mm ஒரு எண், 1/4 இன்ச்சுகள் கொண்ட வால்வ் கீ ஒரு எண், பைப் கட்டர் ஒரு எண், ரீமர் ஒரு எண், ஃபிளாரிங் டூல் செட் ஒரு எண், பிரஷர் கேஜ் ஒரு எண், காம்பவுண்ட் கேஜ் ஒரு எண், ஒரு ஸ்பிளிட் அல்லது கெசட் ஏசி அமைப்பு ஒரு எண், மல்டிமீட்டர் ஒரு எண், கிளாம்ப் மீட்டர் ஒரு எண், வாக்யூம் கிளீனர் ஒரு எண், அனிமோமீட்டர் ஒரு எண், வயர் பிரஷ் ஒரு எண், ஏர் ப்ளோவர் ஒரு எண், ஃபின் கோம் ஒரு எண், டெஸ்ட் லாம்ப் ஒரு எண். தேவையான பொருட்கள் மற்றும் கூறுகள்: 1/4 இன்ச் யூனியன் கனெக்ஷன் ஒரு எண், 1/4 இன்ச் காப்பர் டியூப் 5 அடி, காட்டன் வேஸ்ட், ஃபிளேர் நட்டுகள் 4 எண்கள். சர்வீஸ் செய்யும் செயல்முறையை பார்ப்பதற்கு முன் ஸ்பிளிட் சிஸ்டமின் நன்மைகள் மற்றும் தீமைகள் மற்றும் அதன் வேலை செய்யும் இயந்திர நுட்பம் பற்றி தெரிந்து கொள்வோம். நன்மைகள்: தேவைப்படும் சூழ்நிலைக்கு ஏற்ப குறிப்பிட்ட அறைகளில் வைக்கலாம். கூடுதல் யூனிட்களை பின்னர் எளிதாக சேர்க்கலாம். இன்ஸ்டலேஷன் செலவு குறைந்ததாகும். திறமையான மற்றும் அமைதியான செயல்பாட்டை வழங்குகிறது. எளிய பராமரிப்பு. பாதகங்கள்: யூனிட்கள் அழகியலுக்கு ஏற்றதாக இருக்காது. குறைந்த காற்றோட்டம் காரணமாக பெரிய அறைகளில் செயல்திறன் குறைவாக இருக்கும். ஸ்பிளிட் சிஸ்டம் ஏர் கண்டிஷனர்கள் எப்படி வேலை செய்கின்றன? ஒரு ஸ்பிளிட் சிஸ்டம் ஏர் கண்டிஷனர் யூனிட்டின் கூலிங் சர்க்யூட் வழியாக ரெஃப்ரிஜரண்ட் கேஸை செலுத்துவதன் மூலம் வேலை செய்கிறது. கண்டென்சர் வழியாக கேஸ் பம்ப் செய்யும் போது அது குளிர்ந்து ஒரு லிக்விட் ஆகி ஆவியாகிறது. லிக்விட் ரெஃப்ரிஜரண்ட் பின்னர் இவாபரேட்டருக்குள் தள்ளப்பட்டு விரிவடைந்து மீண்டும் வாயுவாக மாறுகிறது. வாயு வேகமாக விரிவடைவதால் வெப்பநிலை பெருமளவில் குறைகிறது. வாயு பின்னர் அதே செயல்முறையை மீண்டும் செய்ய கண்டென்சருக்கு செல்கிறது. அறையிலிருந்து காற்று யூனிட்டிற்குள் இழுக்கப்பட்டு இவாபரேட்டர் காயில்கள் வழியாக செல்கிறது. இது காற்றை குளிர்விக்கிறது. குளிர்ந்த காற்று மீண்டும் அறைக்குள் வீசப்படுகிறது. விரும்பிய வெப்பநிலை தெர்மோஸ்டாட் மூலம் அமைக்கப்படும். அடையும் வரை காற்று தொடர்ந்து சுற்றுகிறது. விரும்பிய வெப்பநிலையை அடைந்ததும் யூனிட் தானாகவே மூடப்படும். ஸ்பிளிட் சிஸ்டம்கள் வெப்பம் மற்றும் குளிர்ச்சியை வழங்க முடியுமா? ரிவர்ஸ் சைக்கிள் ஸ்பிளிட் சிஸ்டம் ஏர் கண்டிஷனர்களால் ஒரே யூனிட்டை பயன்படுத்தி வெப்பம் மற்றும் குளிர்ச்சி இரண்டையும் வழங்க முடியும். குளிரூட்டும் பயன்முறையில் யூனிட் காற்றை மீண்டும் அறைக்குள் சுற்றுவதற்கு முன் குளிர்விக்கிறது. வெப்பமூட்டும் பயன்முறையில் சுற்றுப்புற காற்று உள்ளே இழுக்கப்பட்டு சூடாக்கப்பட்டு பின்னர் வீட்டிற்குள் சுற்றும். குளிரூட்டியானது அமைப்பின் வழியாக பாய்கிறது. வீட்டின் உட்புறத்தை சூடாக்கும் முன் வெப்பமடைகிறது. இப்போது செயல்முறையை கற்றுக்கொள்வோம். பணி 1: ஸ்பிளிட் ஏசி சிஸ்டமில் வாயுவை கீழே பம்ப் செய்தல். தொடங்குவதற்கு கொடுக்கப்பட்ட ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டமில் 2 சர்வீஸ் வால்வுகளும் திறந்திருப்பதை உறுதி செய்யவும். இதைத் தொடர்ந்து சக்ஷன் சர்வீஸ் வால்விலிருந்து கேஜ் போர்ட் பிளக்கை திறந்து சார்ஜிங் ஹோஸின் உதவியுடன் ஒரு காம்பவுண்ட் கேஜை இணைக்கவும். லைன் இணைப்புகளில் கசிவுகள் உள்ளதா என ஆய்வு செய்து ஏதேனும் கண்டறியப்பட்டால் அவற்றை அகற்றுவது முக்கியம். முடிந்ததும் சக்ஷன் சர்வீஸ் வால்வை திறந்து வைத்திருக்கும் போது லிக்விட் லைன் சர்வீஸ் வால்வை மூடவும். எல்லாம் அமைக்கப்பட்டவுடன் சிஸ்டமை தொடங்கி 2 முதல் 5 வரையிலான வாக்யூம் ரீடிங்கை நோக்கமாக கொண்டு காம்பவுண்ட் கேஜை கண்காணிக்கவும். அடைந்தவுடன் சிஸ்டமை நிறுத்தி சக்ஷன் சர்வீஸ் வால்வை மூடவும். ரெஃப்ரிஜரண்டை கண்டென்சரில் சேமிக்க அனுமதிக்கவும். பணி 2: கூலிங் காயில்களை சரிபார்த்து சுத்தம் செய்தல். ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனரை தொடங்கி அனிமோமீட்டரை பயன்படுத்தி கூலிங் காயிலில் காற்றோட்டத்தை மதிப்பிடுவதன் மூலம் தொடங்கவும்.
ஒரே நேரத்தில் ஒரு தெர்மோமீட்டர் மூலம் கிரில் வெப்பநிலையை சரிபார்த்து 2 அளவீடுகளையும் பதிவு செய்யவும். காற்றோட்டம் போதுமானதாக இல்லை என்றால் கோயில்களை சுத்தம் செய்ய தொடரவும். ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி முன் மற்றும் பக்க பேனல்களை அகற்றி சோப்பு நீரில் கழுவவும். அடுத்து ஏர் ஃபில்டர்களை அகற்றி இவாபரேட்டர் கூலிங் காயில் ஃபின்களை பரிசோதிக்கவும். அழுக்காக இருந்தால் சோப்பு கரைசல் மற்றும் ஏர் ப்ளோவரால் சுத்தம் செய்யவும். ப்ளோவர் மோட்டாரை மூடி இவாபரேட்டர் காயில்களை வயர் பிரஷ் மூலம் சுத்தம் செய்யவும். அதைத் தொடர்ந்து முழுமையான வாக்வம் கிளீனிங் செய்யவும். தேவைப்பட்டால் கூலிங் காயில்களை ஒரு கிளீனிங் சொல்யூஷனுடன் கழுவவும். பின் ஃபின்களை சீப்பால் சீவவும் மற்றும் நீர் அழுத்தத்துடன் அவற்றை கழுவவும். பின்னர் ப்ளோவர் மோட்டாரிலிருந்து அட்டையை அகற்றி லூப்ரிகேட் செய்யவும். முன் மற்றும் பின் பக்க பேனல்களை மீட்டமைக்கவும். கடைசியாக ஏர் ஃபில்டர்களை சுத்தம் செய்து யூனிட்டை தொடங்குவதற்கு முன் அவற்றை மீண்டும் நிறுவவும். தொடங்கியவுடன் அனிமோமீட்டரை கொண்டு காற்றோட்டத்தை மீண்டும் சரிபார்த்து ஆரம்ப அளவீடுகளுடன் ஒப்பிடவும். கூடுதலாக சரியான செயல்பாட்டை உறுதிப்படுத்த கிரில் வெப்பநிலை மற்றும் மின்னோட்டத்தை சரிபார்க்கவும். பணி 3 ஏர் ஃபில்டர்களை ஆய்வு செய்தல் மற்றும் பராமரித்தல். உகந்த செயல்திறனை உறுதிப்படுத்த உங்கள் சிஸ்டமின் ஏர் ஃபில்டர்களை தவறாமல் சரிபார்த்து சுத்தம் செய்வது அவசியம். எப்படி என்பதை இங்கே பார்ப்போம். யூனிட்டின் முன் கிரில்லை திறப்பதன் மூலம் தொடங்கவும். ஒவ்வொரு ஏர் ஃபில்டரின் மையத்திலும் டேபை கண்டறியவும். ஃபில்டரை வெளியிட மெதுவாக அதை மேல் நோக்கி தள்ளவும். பின்னர் அதை அதன் இடத்திலிருந்து அகற்ற கீழே இழுக்கவும். நீங்கள் ஃபில்டர்களை தண்ணீரில் கழுவலாம் அல்லது தூசி மற்றும் குப்பைகளை அகற்ற ஒரு வாக்வம் கிளீனரை பயன்படுத்தலாம். ஃபில்டர்கள் குறிப்பாக அழுக்காகவும் தூசியை எளிதில் வெளியேற்றவில்லை என்றால் அவற்றை வெதுவெதுப்பான நீரில் கலந்த லேசான சோப்புடன் கழுவவும். சுத்தம் செய்த பிறகு ஃபில்டர்களை ஒரு நிழலான பகுதியில் நன்கு உலர அனுமதிக்கவும். காய்ந்ததும் காட்டப்பட்டுள்ளபடி முன் பேனலில் அவற்றின் நியமிக்கப்பட்ட ஸ்லாட்களில் வடிகட்டிகளை மீண்டும் மாட்டவும். இறுதியாக சரியான நிறுவலை உறுதி செய்வதற்காக முன் கிரில்களை இருபுறமும் மற்றும் நடுவிலும் பாதுகாப்பாக பூட்டவும். குறிப்பு: தூசி நிறைந்த ஏர் ஃபில்டர்களுடன் செயல்படுவது குளிரூட்டும் திறனை குறைத்து ஆற்றலை வீணாக்குகிறது. பணி 4 ஃபேன் மோட்டாரின் ஆய்வு மற்றும் பராமரிப்பு. ஃபேன் மோட்டாரில் ஏதேனும் பராமரிப்பை மேற்கொள்வதற்கு முன் யூனிட் அணைக்கப்பட்டுள்ளதா மற்றும் பவர் பிரேக்கர் அணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இந்த வழிமுறைகளை பின்பற்றவும். ஃபேன் மோட்டாரிலிருந்து கெப்பாசிட்டரை அகற்றுவதன் மூலம் தொடங்கவும். கெப்பாசிட்டரை சிறிது நேரம் மின்சார விநியோகத்துடன் இணைப்பதன் மூலம் சோதிக்கவும். கெப்பாசிட்டரை துண்டித்த பிறகு தீப்பொறி உள்ளதா என சரிபார்க்க 2 முனையங்களையும் ஷார்ட் செய்யவும். தீப்பொறி இருந்தால் கெப்பாசிட்டர் செயல்படும். இல்லை என்றால் அதை மாற்ற வேண்டும். மல்டிமீட்டர் சோதனையை பயன்படுத்தி இயங்கும் மற்றும் தொடங்கும் வைண்டிங்களின் தொடர்ச்சியை சரிபார்க்கவும். மோட்டார் ஷாஃப்ட் சுதந்திரமாக நகர்வதை உறுதி செய்ய கையால் சுழற்றுங்கள். மேலும் பியரிங் உருளைகளில் ஏதேனும் தேய்மானம் அல்லது சேதம் ஏற்பட்டுள்ளதா என பரிசோதிக்கவும். கண்டென்சர் பிளேட் மற்றும் இவாபரேட்டர் ப்ளோவர் தடையின்றி சுதந்திரமாக சுழல்வதை உறுதி செய்யவும். சீரான செயல்பாட்டிற்கு தேவையான மோட்டார் பாகங்களை லூப்ரிகேட் செய்யுங்கள். மோட்டார் கூறுகளில் திரட்டப்பட்ட அழுக்கு அல்லது குப்பைகளை நன்கு சுத்தம் செய்யவும். கெப்பாசிட்டர் மற்றும் ஃபேன் மோட்டார் இரண்டிற்கும் மின் இணைப்புகளை மீண்டும் இணைக்கவும். கண்டென்சர் பிளேட், கண்டென்சர் ஃபின்கள் அல்லது பேஸ் பிளேட் அல்லது ஸ்ட்ரவுடை தொட்டால் பிளேட் அல்லது மோட்டாரை சரி செய்யவும். இவாபரேட்டர் ஹவுசிங்கை இவாபரேட்டர் ப்ளோவர் தொட்டால் அதன் நிலையை சரி செய்யவும். பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். சுவரில் பொருத்தப்பட்ட ஸ்பிளிட் ஏசியில் வாயுவை கீழே பம்ப் செய்யவும். கூலிங் காயிலை சரிபார்த்து சுத்தம் செய்யவும். ஏர் ஃபில்டரை சரிபார்த்து சுத்தம் செய்யவும். ஃபேன் மோட்டாரை சரிபார்க்கவும். எனவே ஃப்ளோர், சீலிங் அல்லது கெசட்டில் பொருத்தப்பட்ட ஸ்பிளிட் ஏசியின் IDU-வை சரி செய்ய கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.